நீங்கள் தேவரை பகைச்சுட்டு போகாதீங்க. தேவரை பகைச்சு வந்து உயிரோடு வாழ்ந்தது கிடையாது. அதனால போக வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம். அந்த வாழ மரம் ஒரு குடும்பத்துக்கு அடுக்க மாட்டேச்சா போன் மனசு உரைக்கும் மஞ்சால அது கரிய கண்ணே கண்டு நம்மளுடைய வாயற்படியிலே இருக்கக்கூடிய வாழமரமாகப்பட்டது சாயக்கண்டு. தினந்தோறும் மஞ்சளை உரசி மேனி முழுவதும் முகத்து முழுவதும் பூசக்கூடிய வழக்கம். நான் இன்றைய தினத்தில மஞ்சளை உரைக்கும் பொழுது அந்த மஞ்சள் உரைக்கும் போது மஞ்சள் எல்லாம் கருப்பு கருப்பா தெரியுது. அப்படி மஞ்சள் கையா தெரிந்தால் கணவருக்கு ஒரு அழிவு கெடு வரும்னு சொல்லுவாங்களே ஐயா. அதனால நீங்க போயிட்டா நான் தாலி எடுத்து விடுவேன். என்னை படைத்தவமே எனக்கு ரொம்ப வருத்தமானம்மா.
என்னை படுத்தவனே எனக்கு ரொம்ப வருத்தம் தானம்மா. கடவுள் எனக்கு கொடுத்த வரத்தை பாரம்மா. சண்டாள தேவை என்னை படைத்தானே, படைச்சு என்ன நிம்மதியா வாழ விட்டானா. பேர்பட்டவனுக்கு திருமணம் செய்து என்ன சீரழிய வச்சு விட்டு போயிட்டானே கடவுளே. படைத்த கடவுள் எனக்கு கொடுத்த வரத்தை பாரம்மா. என்னை படைத்தவன் மேல் எனக்கு ரொம்ப வருத்தம் தானம்மா. என்னை படைத்தவன் மேல் எனக்கு ரொம்ப வருத்தம் தானம்மா. பெருத்தங்க அரசன் மகளை பிறந்து பெருமை என்ன ஆச்சு. கடவுளே என்னை படைத்த தெய்வமே, எங்க நாட்டிலே எங்க வீட்டிலே எங்க அப்பா எங்க அம்மா எந்த குறையும் வச்சாங்க. என்ன சீர சிறப்போடு வளர்த்தாங்களே, ஒரு எறும்பாண்டாம என்னை வளர்த்து பேர்பட்டவனுக்கு திருமணம் செய்து என்ன சீரழிய வச்சாங்களே பாவி. பெருந்தரசன் மகளா பிறந்து பெருமை என்ன ஆச்சு. என்னை மாலையிட்ட மன்னனாலே திணறுதம்மா மூச்சி. என்னை மாலையிட்ட மன்னனாலே திணறுதம்மா மூச்சி. அந்த பாவி வயிற்றில் பெண் பிறந்து படுவது நான் தொல்லை. பாவி பெற்று எடுத்தாலும் அப்பயும் ஒரு கடி மருந்து கொடுத்து சாவடிச்சிருந்தாலும் நிம்மதியா போயிருப்பேன். ஒண்ணுமே கொடுக்காம என்ன சீரு சிறப்பா வளர்ச்சி பேர்பட்டவனு வீட்டுலாம் வந்து சீரழிய வச்சு விட்டாங்களே அம்மா. அப்படி அடிக்கிறான். மாலாயிட்ட மன்னவர்க்கு பாசையே இல்லை. மாலாயிட்ட மன்னவர்க்கு பாசையே இல்லை. அப்படி நீங்க போற இடத்துல ஏதாவது ஆபத்து வந்தா நீங்கள் இறந்து விட்டால் நான் தாலி அறுத்து விட்டு எங்க அம்மா வீட்டுக்கு தானே போகணும்.
சுவாமி, இதுவரைக்கும் எங்க அப்பா எங்க அம்மா விரலால கொடுத்து விட்டு அடிச்சு இல்லையே. நான் அடி வாங்கி பழக்கமா இருந்திருந்தா என் உடம்புலாம் வலிக்காதே. இது வரைக்கும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன சிறு சிறப்போடு வளர்த்தாங்களே ஒழியா ஒரு அடி கூட அடிச்சு வளர்க்கல ஐயா. நீங்க அடிக்கிற அடி ஒரு அடியும் ஒரு அடி இடி மேல வீடு ஐயா. என்ன அடிக்காதீங்க. அது அறுபது மேப்பளம் நாள் அறுபது வீடு வேணும். சப்போர்ட் என்ன சப்போர்ட் என்ன சப்போர்ட் நீங்க போகிறேன்னு சொல்றீங்க, ஆனா எந்த வழியா போவீங்க? போக வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீங்க எங்க போய் என்ன பண்றீங்க? பாடவராக ஐவராஜாக்கள் உங்களால கொல்றீங்களா? இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க என்ன செய்யறீங்க? போற இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சு, அந்த ஆபத்தை பாதுகாக்கிறதுக்கு அங்க ஆள் யாரும் கிடையாது. உண்மை. ஒரு தண்ணி மொண்டு கொடுக்கணும். சரி. ஒரு மயக்க அடிச்சு விழுந்துட்டேன், அந்த தண்ணி மொண்டு கொடுக்க அங்க ஆள் யாரு? அதனால அதனால நான் என்ன சொல்றேன்னா, நானும் கூட வாரேன் மன்னவா. நானும் கூட வரேன். கூட வந்து நாம தினந்தோறும் நதிக்கரையில குளிக்கக்கூடிய வழக்கம். குளித்து விட்டு மலர் பறித்து தலையில் வைத்துக் கொண்டு சந்தோஷம் விளையாடி கொண்டு நந்தவன வேடிக்கை பார்த்து விட்டு வரக்கூடிய வழக்கம். அன்று தினத்துல நானும் வரேன். வாங்க போகலாம். யாரு கிளம்பு. நான் என்ன பண்றேன், இந்த நதியில குளிச்சுட்டு இருக்கிறேன். சரி சரி, இங்க ஆம்பளை யாரும் இல்ல. இந்த ஊர்ல ஒரு பையன் நானும் போட்டுதான். சரி, நந்தவனத்துக்கு வந்தாச்சு. நதியில குளிக்கணும். போகலாமா? நதிக்கு போலாமா?
நந்தவனத்துக்கு வந்தாச்சு, நதிக்கு வந்தாச்சு. இரு, அவளுக்கு ஏண்டி ஏங்க நதியில வந்தாச்சு, ஆமா. நதியில சீராதான் தண்ணி போயிட்டு இருக்குது. ஆமா. இந்த தண்ணி அந்த இதுக்கு பத்தாது, அது என்ன பண்ண சொல்றேன் என் உடம்புக்கு உனக்கு பத்தாதா வா கொஞ்சமா போதுடி. கொஞ்சமா போடு ஆமா, அது நிறைய இருந்தா குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். உனக்கு தண்ணி நிறைய வேணும் தண்ணி பத்தாது. அதனால எங்க வீட்டுக்காரங்க எத்தனை கை அதை 200 கரம் 200 கரத்தால கட்டி பிடிச்சாருன்னு வச்சுக்க, தண்ணி. குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரம்பி வந்துச்சுன்னா நல்லா உயரமா தண்ணி இருக்கும். தண்ணி. அதுல நான் நடுக்கு குதிக்கலாம்டா தம்பி. தம்பி இல்ல நான் உன் கூட தோயிடு தேவடியா நான் நீ போட்ட நானும் போட்டேன் பொட்டைக்கு பொட்டை நீ அங்க கை வைக்கிற காரு என்ன போட்டேன் மன்னவா! நதிக்கரைக்கு வந்தோம். நதியில குளிக்கலாம் என்று நானும் செட்டிக்கார பொட்டையும் போகும்போது அந்த நதியில தண்ணி சீராக போகிறது. உனக்கு எத்தனை கரை இருக்குது? 200 கரம். அத்தனை கரத்தாலையும் அதை மறித்து பிடித்தால் தண்ணி நிறைய நிக்கும். அதுல நான் குளிச்சுட்டு அப்ப புரியுது. போட்டு போலாம் வீட்டுக்கு. அப்ப புடிங்க இன்னது முடியுது. அங்க பிடிச்சா தண்ணி இருக்குமா? தண்ணி வரும். இன்னொரு வாங்கி வா. எவ்வளவு புஷா தண்ணி வரும்? தண்ணி போகுதுடா ஆமா. அது விட்டுட்டா திட்டுட்டா ஐய், அந்த கரந்தானை நீட்டிப்படி தான் போல. ஐய், கரந்தானை நீட்டிப்படி தான் வைரவன். அந்த கரந்தானை நீட்டிப்படி தான் வைரவன். கலகல வெற்றிட நீசத்தம் கட்டிடம். ஐய், கலகல வெற்றிட நீசத்தம் கட்டிடம். முட்டு போடுறா ரெண்டா குள்ளமா கராதுங்க, அதுக்கு முட்டியே போடுறது நின்னாவே சரியா இருக்கும். நினைக்குதா அங்க அங்க காருன்னு இல்லையா தேவையா பையன் சிரத்தாலே மறித்து விட்டது. ஏண்டி ஏண்டி மல்லிகா, அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நினைவு. ஏய், ஏய், நான் தான் கூட இருக்கிறேன். எங்க தீங்க இருப்பேன் புரியுமா? மறிச்சிரு மறி 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 தண்ணி பத்தலதே. சரி மறிச்சாச்சு. கேட்டா ஏன்டா சொல்லாத ஏன் நீ சொல்லு அம்மனமா குளிக்கலாமா? வேணாம் ஏன்? கண்ட வந்து நம்ம ஏன் கண்ட குஞ்சா வந்து பூரும்? அப்படிதான் ஆஹா, அதெல்லாம் எங்கேயும் பூராது. போலாத்தா ஆஹா, நான் அவுத்து போட்டு குளிச்சாதான் குளிச்ச மாதிரியே தெரியுமா? அவரு சரியான பொட்டையா இருந்தா அவரு. அப்ப நான் ஆம்பளை நான் அவுக்க மாட்டேன். அடையாவுத்துமே மேட மேல் வச்சுமே அம்மா நம்ம திணிடுவோம். ஆடையா வச்சுமே ஆடையா வச்சுமே கோடையில் வச்சு அம்மா நம்ம குளிக்கல ஆம்பளை யாரும் இல்லைல்ல, ஆம்பளை யாரும் இல்லையா? அவுத்துட்டு குளிக்கலாமா? இல்ல ஆம்பளைங்க யாராவது இருக்கிறாங்க? ஆனா இந்த ஊர் ஆம்பளை பிள்ளைங்க மோசமான பிள்ளைங்க. ஆம்பளைங்க யாராவது இருக்கிறீங்க? ஆம்பளையா இருந்தா கண்ணை மூடி சொல்லு. ஆம்பளையா இருந்தா அதான் நம்ம இல்லையே கண்ண முடியாது. அடியாடே எங்க அவருங்கடி அம்மா ராமா குளிங்கடி. மஞ்சளை இழைங்கடி மாவிடாய பூசிங்கடி. மஞ்சளை இழைங்கடி மாவிடாய பூசிங்கடி. மாவிடாய பூசிங்கடி. தேவையா பொண்ணு என்ன
உலகத்துல மஞ்சள் பூசி மஞ்சள் உரசி முகம் முழுதும் பூசுவாங்க. அப்படி மீதிட்டா தாலி கழுத்துல பூசுவாங்க. அப்படியே மீதிட்டா பாதத்துல கை கால்ல பூசுவாங்க. நீ எங்க பூசுறது? என்னடி எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, என்னன்னு? நான் எந்த இடத்துல பாக்குறேன்னு அந்த இடத்துல மஞ்சளை போடணும். ஏன்? அதனாலதான் யாராவது இந்த ஊருக்கார பசங்க படும் மோசம். ஓ, முகத்துல மஞ்சள் பூசிக்கிட்டு வீதி வழியா தண்ணி எடுக்க போனா என்ன அழகுன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற பசங்க எல்லாம் உன்னை பாப்பானுங்க. அப்படியே கண்ணெடுக்கிறேன். அதுமாதிரிதான் அடிக்கிறாங்க. அதனால நீ உங்க வீட்டுக்காரருக்கு தேவையான இடத்துல நான் போட்டுக்கிட்டு வாங்க மாட்டேன். தேவையா போடு. சரி, குளிச்சாச்சு. பண்ணவா மண்ணு வர்றா மயில் நிக்கிற பெண்ணு. குளித்து முடித்து விட்டது. ஜலத்தை திறந்து விடுங்கள். ஆமா ஆமா சரி பேசலாம் ஜானுங்க. அட கடமரை சுருக்கினானே மங்கமதி. கடமரை சுருக்கினானே மங்கமதி. அந்த பாண்டவாய் தன்னை தேடி இன்றைய நாளில் நேற்று ராத்திரி அந்த தொடப்ப கடந்தா எடுத்து போடுங்க. அனல காசி மணல சொறி பங்கமான மூஞ்சில கேடை வெளியே குத்துக்கிட்டு. நேற்று ராத்திரி அண்ணா இல்ல எம்ஜிஆர் தேட பையா தம்பி கிருஷ்ணோதனா பாண்டவரை எங்க தேடி காணேன். அதனால இருக்குது ஜலம் ஜலத்தை இருந்து ரொம்ப கலப்பாகி விட்டது. சரி, ஜலத்தை இருந்து அனுபவலாம். சரி, இத ஜலம் அதை அறிந்திடவே துர்ச்சோதனன். ஜலம் அறிந்திடவே துரியோதனன். ஜலம் அதை அறிந்திடவே துர்ச்சோதனன். அண்ணா இந்த பார்த்தாயா ஏதோ என்ன மாதிரி ஆடை முழுக 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 மழை அடிக்கிறது. துணி எடுத்து யாரா இப்ப மூட்டை விட்டுட்டு ஆமா அம்மா, அவனுக்கு மூத்த கவுடுன்னா மூஞ்சி பார்ப்பான். பொண்ணு பொண்ணு இது பொண்ணு கண்டிப்பா பொண்ணு. இல்ல இது பொண்ணு கொட்டை ஆமா, இவனுக்கு பொண்டாட்டி இருக்காதா?
இந்த தேவடியா பையன் எனக்கு மூடியாத்தான். எம்மா இவனுக்கு பொண்டாட்டி இருக்காதா? ஒரு பொண்ணு வச்சேன் ஓக்குது. எங்க போகுதா தேவடா பையன் மகரே பாருங்க. இப்ப என்ன யாரு நீங்க? என்ன காரணம்? என்ன தெரிஞ்சுக்கிட்டு வர்றீங்க? உன்னை தேடினாங்க, நீ பேர்பட்ட ஆசனம் ஓடி வந்தேன். அது எந்த ஊரு, எந்த நாடு? சொல்லா. எந்த ஊரா இருந்தாலும் அந்த நாடுனா நம்மளுக்கு யார் ஐயா? என்ன காரணம்? அதை கேக்குறியா? அது கல்லா நாடு, முல்ல தேசம். அது காலாப்பட்டினம். இது என்ன பாட்டு? ஓ, இது நலாங்கனி பாட்டா? நீ பெரிய ஆளு, உனக்கு இந்த வேலை தாமராது. நான் சின்ன பையன், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, போய் பார்த்து கேட்கிறேன். நீ எதுக்காக இருந்தாலும் ஒரு மணி நேரம் என்ன சொன்னாலும் கேட்கிறேன். எட்டி உதச்சாலும் எனக்கு மனைவி இல்ல. அந்த திருமணம் போனால் போகட்டும், இல்ல தேவிய திருமணம் ஆகட்டும். மன்னவா, ஓடியாங்க ஓடியாங்க. ஐயோ போச்சு, என் கருப்பு போச்சு, என் கருப்பு போச்சு, என் கருப்பு போச்சு. என் வாசுதாயே, என் வாராய தானம் பண்ணுமே, என் தீக்குச்சியை தானம் பண்ணுறா. அவன் என் தானம் பண்ணிக்காம, என் தானம் பண்ணிக்காம. எந்த ஊர்? என்னுடைய ஊர் அஸ்தாபுரி. என்னுடைய பேர் அரவக்குடியோர் துரியபுவன்.
இன்னொருத்தவங்க வந்தாங்க. இரு நான் அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு போறேன். பாத்துருவோம். வேற போன பிடிக்கணும் நாட்டு ஓடிடுறேன். மேல கைய வைக்காது பேசுறீங்க எதா இருந்தாலும். கல்யாணமா இந்த பையா ஆம்பளைக்கு பிறந்த பையா இங்க வா கண்ணு மேல கைய வைக்காத சாட கொடுத்துறேன். நாங்க முன்ன போய் ஜாயிண்ட் பிடிப்போம். பையா கெட்டிக்காரா கொஞ்சம் மூக்கு கூடுறா. ஏன் மூக்கு குத்துற நான் என்ன பண்றது? ஏன்னா அந்த ஆளு என்ன சேர வராங்க. சேர வரவனுக்கு எப்படி பண்ணணும்? நாம தந்திரமா நாம சேர போற மாதிரி அவனை நடிச்சுதான் அவனை மடிக்கணும். அதனால அந்த ஆளை பார்த்து நாம தான் பாட்டு பண்ணிப்ப. ஆமா. எப்படி பண்ண? ஊ சொல்றியா இவள ஊ சொல்றியா? பாட்டு உங்களை சேரணுமா? சேரணுமா? பண்ணவா பண்ணவா யாரோ போடுறான். என் பின்னாலே ஓடியாடுறான். என்ன சேர வரான். அவளுக்கு பொண்டாட்டி இல்லையா? அவளுக்கு பொண்டாட்டி இவனை அடிக்கிற அடி அவன் 2 பொண்டாட்டி வரணும். அவளை அப்பாடி பண்ணவனை பார்த்துங்க. நீ என்ன எதுக்காடி வர? கானகத்தில் கிடைத்த பொருள் ஆளுக்கு பிரதிபாதி. கட்டிய மனைவி அவள் என்னோட மனைவி. ஓமனாட்டியா அத மதி இல்லாதவனி, மதி இழந்தவனி. அவள் கழுத்திலே எந்த ஊரு? இங்க எதுக்கு வந்து என்ன அடிக்கிறாங்க? என் பேரோ மகிழவர்த்தனன். நான் தெரியுமா யாரு?
என் பையன் பள்ளிக்கூடக்கு போய் என்ன பிடிச்சி சிறைச்சாலையில போட்டுட்டான் மாமா. சிறைச்சாலை போட்டான். எப்படி ஆயுதம் உன் மகளாகிய திருவருணை பான்மதி அந்த 99 பெண்களும் சென்று நீ மாமா சொல்லுங்க மாமா எங்க உயிரை காப்பாத்து மாமா. அம்மா பாடு என்ன கீழ்பிடிக்கிறாய் மாமா காப்பாத்து மாமா. அம்மா பார்வதி அம்மா திருவரணை அப்பா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கிறீங்களே எங்க கணவர் எங்க இப்ப கேட்டது கட்டண வார்த்தை யாரோ தீர்த்தமாமலை ஆண்டவரடியான வேறோ மகடிவர்த்தன் அதாவது 100 முடிவன மன்னர்களை கொண்டு வந்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று கணவர் அனைவரும் கட்டி சிறையில் அடைத்து விட்டார். அதனால் நீங்க என்ன செய்ய வேண்டும் ஆனால் அழைத்து என்ன பண்ண போறோம் காளிகா தேவிக்கு சிம்டக்கா பலிகளுக்கு போறோம். அதனால நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ண அனைவரும் நீங்க போய் நீ மட்டும் எப்படி வந்த ஏம்பா நீ மட்டும் எப்படி வந்த என் அடிக்க வந்தான் என்னுடைய வலுவை பார்த்து அவனே பயந்து வந்தான். இதுக்கு தகுந்த யோசனை என் கணவரை காப்பாற்ற வேண்டும். ஆமா இதுக்கு யோசனை என்ன அது யோசனை பண்ணிக்கிட்டா நீங்க 99 பேரும் அவங்க போய் சண்டைக்கு போவாங்க. சண்டைக்கு போகணும் என்ன பின்ன நீ வர உடனே வந்து தலையில கட்டி போய் சண்டைக்கு போகணும் கத்தி கொடு சண்டைக்கு போறே அரப்பாடி சண்டைக்கு போட்டா சண்டைக்கு இப்படியே போவாங்க. எப்படி யாரு கேட போட்டா கத்தி போட்டு போய் சாவல் வாங்கினாங்க அவனை வளைச்சால் படல கில்ல கட்டுவோ அவனை வளைச்சல்றா சண்டை போட முடியும். தம்பி மக்கள் வரதா தம்பி மக்கள் வரதா எனக்கு பதில் அவன் அடியாள வச்சிருக்கிறேன் ஐயா 99 புடிச்சு கட்டல அந்த கவியாமலைகள் அவங்க பொண்டாட்டி புறா என்ன வந்துக்கா இந்த மகிழபத்திர நாங்க 99 பேரும் யாரு அவன் சொல்றதா ஓ அவ்வளவு அந்த பொட்ட மாதிரி சொல்றதா போய் பாரு போ ஆமா டேய் இந்தியா வளைச்சால் யார் ராவன் ஏய் யார் தீர்த்தமாமலையாளன் தீரன் பேர் மகிழவர்த்தன். இங்க எதுக்கு வந்தான் ஓ இங்க எதுக்கு வந்தான் 1000 புடுங்க வந்தான். அங்க பண்ணிட்டு போடா எங்க புடுங்க பாரு. சண்டைக்கு போனா கத்தி இப்படி மாத்தி குடுத்து கத்தி திருப்பி வணக்கம் 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 என்ன அச்சாரியா போடுறி வாங்குறப்ப போடுறி. இல்லடா அட சண்டை கையாவே